வணக்கம் நேர்களே, மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். அரிதான வழக்குகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றும் அரிதான ஒரு சில வழக்குகளையும் அதற்கு நீதிமன்றம் வழங்கிய நல்ல பயனுள்ள தீர்ப்புகளையும் இன்று பார்க்க இருக்கிறோம். மகாபாரதத்தில் ஒரு கட்டம். பீஷ்மரின் உண்மை பெயர் தேவவிரதன் என்பது. பீஷ்மர் என்பது காரண பெயர். பீஷ்மர் என்பதற்கு செயற்கரிய செயலை செய்தவர் என்பது பொருள். பீஷ்மர் இளவயதில் கங்கை நதியின் ஓட்டத்தை தன் அம்புகளால் தடுத்து நிறுத்தியிருப்பார். அப்போது அங்கு வரும் சந்தனு மகாராஜன் தேவவிரதனின் செயலை பார்த்து ஆச்சரியப்பட்டு போவார். அந்த சமயம் கங்கையானவள் நேரிலேயே தோன்றுவாள். சந்தனு மகாராஜரே, இவன்தான் நம்முடைய 8வது குழந்தை. தேவவிரதன் என்பது பெயர். இதுவரை இவனை நான் வளர்த்து வந்தேன். இனிமேல் நீங்கள் வளர்க்க வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது. இவனை அழைத்துச் செல்லுங்கள் என்று கங்கை சொல்லுவாள். பீஷ்மருக்கு மிகவும் சங்கடமாக இருக்கும். அம்மா, நீயும் வா என்று அழைப்பார். அப்போது கங்கை, நான் விதி என்னும் மரம், நீ அதன் கனி. கனியோடு மரத்தின் நிழல் ஒருபோதும் வராது மகனே என்று சொல்லி அனுப்பி வைப்பாள். தாயால் மட்டும் வளர்க்கப்படுவது அல்லது தந்தையால் மட்டும் வளர்க்கப்படுவது என்ற பிரச்சனை புராண காலம் தொட்டே இருந்து வருகிறது போலும். இங்கு ஒரு கணவர் வெளிநாட்டில் குழந்தைகளுடன் வாழ்கிறார். அவர் தன் குழந்தைகளின் நலனுக்காக மனைவியை தன்னுடன் வசிக்க கோரி வழக்கு தொடர்கிறார். இதை பற்றி மக்கள் சொல்வது என்ன? நீதிமன்றம் சொன்னது என்ன? ஒரு கணவன் குழந்தை நலனுக்காக தன் மனைவி தன்னோட சேர்ந்து வாழணும்னு அப்ளை பண்ணுறது அவரோட உரிமை. ஆனால் அந்த எந்த காரணத்துக்காக பிரிஞ்சோம், அந்த காரணத்தோட தன்மை என்ன, அது இப்போ மாறி இருக்கா மாறலையா, அந்த குழந்தையோட சூழல்னா, அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவோட அவசியம் அரவணைப்பு தேவையா, அதை பொறுத்து அந்த மனைவி தான் அதை டிசைட் பண்ண முடியும். குழந்தை நலன் கருதி வழக்கு தொடரும்போது அந்த குழந்தைக்கு சாதகமாக 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது சாத்தியம் என்பது என்னோட கருத்து. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுக்கும் காரணமாக கணவரிடையே ஒரு குழந்தை வளர்கிறது என்றால் அவர் 2 பேரும் குழந்தை நலனுக்காக 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறது நல்ல விஷயம் தான். குழந்தைகளோட நலனுக்காக அவங்க வாழ்ந்து ஆகணும். தாய் என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது, தகப்பு என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியாது. நாளைக்கு அந்த பிள்ளை தனியாக யார் கூட இருந்தாலும் அம்மாவை பாதிக்கும், இல்லைன்னா அப்பாவை பாதிக்கும். அதனால் குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைகள் தாய் தப்புன்னு அவனுடைய கூடயே இருந்தே அவங்களுக்காவது இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து வாழணும். கண்டிப்பாக, ஏன்னா சேர்ந்து தான் வாழணும். ஏன்னா குழந்தைங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இப்படி ஒரு வழக்கு குறித்து உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு தம்பதியினர் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி கணவனை விட்டு பிரிந்து இந்தியாவில் வாழ்கிறாங்க. இந்த நேரத்தில் கணவன் தன்னுடைய மனைவி தன்னோடு வாழ வேண்டும் என்று ஒரு நீதிமன்றத்தில் மனு கொடுக்குறாருன்னா இது எந்த அளவிற்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? இத்தகைய பிரச்சனை சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர் ரவிச்சந்திரபாபு அவர்கள் முன்பால் இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கினுடைய பின்புலம் எப்படின்னா, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகள். இந்த திருமண உறவு முறையில் நீங்கள் சொல்வது போல் சிறிய ஒரு மனமுறிவு ஏற்பட்டது. அந்த மனமுறிவினுடைய காரணமாக மனமுறிவுக்கு அது வழிவகுக்க ஆரம்பித்து விட்டது. அதனுடைய நிலை என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் 2 வழக்குகள் கீழ்மை நீதிமன்றத்தில், அதாவது குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்தது. ஒன்று, கணவன் அவன் என்னோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. மனைவி இனிமேல் என்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ என்னால் முடியாது, எனக்கு விவாகரத்து தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலை வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காலத்திலேயே கணவர் வியட்நாமில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆகையினால அவர் தன்னுடைய குழந்தைகளோட வியட்நாமுக்கு போயிட்டார். அங்கே வியட்நாமில் அவர் வாழ்கிறார், தன்னுடைய பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னால், தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு தாய்க்காரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கலாமே, அது நல்லதல்லவா அப்படின்னு அவர் மனதில் நினைப்பு. ஆகையினால அவர் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால மனுன்னு சொல்லக்கூடியதாவது ஒரு வழக்கு தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுதே இடைக்காலமாக சிறிய சிறிய மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது சட்டத்தின் வழிவகை. அந்த வகையில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் கணவர். என்ன தாக்கல் பண்ணுறாரு? இந்த தாய்க்காரியை தயவுசெய்து என்னுடன் அங்கே இருக்க சொல்லுங்கள்,
என்னுடைய குழந்தைகளோடு இருக்க சொல்லுங்கள். அவர் என்னோட கூட சொல்லலை, என்னுடைய குழந்தைகளை பராமரிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அவளை அங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குடும்ப நல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகளுடைய நலன் தான், அதாவது அவருடைய வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய நலன் தான் மிக முக்கியம். அந்த நலனை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த தாய்க்காரி அங்கே போகிறது தான் நல்லது. ஆகையினால அந்த மனைவியை நீ வியட்நாமுக்கு போய் அந்த குழந்தைகளோட இருந்து அந்த குழந்தைகளை பாதுகாத்து நீ இருந்து வா அப்படின்னு சொல்லி. குழந்தைகள்லாம் தனியாக இருக்க முடியாது, குழந்தைகளும் கணவரோட தான் இருக்க போகுது. ஆனால் அப்படி ஒரு உத்தரவு கீழ்மை நீதிமன்றம் பிறப்பிக்குது. அதனால் பாதிக்கப்பட்டதாக கருதப்படக்கூடிய மனைவி அதை உயர்நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை மேல்முறையீடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கீழ்மை நீதிமன்றம் என்னையை நான் மாட்டேன்னு சொன்னாலும் என்னை வியட்நாமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே பொதுவாகவே குடும்ப வழக்குகள், அதாவது திருமண வழக்குகள் வந்ததுனாலே சட்டம் இப்போ சொல்லியிருக்கிற நியதிப்படியும் சரி, உயர்நீதிமன்றங்கள் ஏற்கனவேயும் சரி, அந்த இரண்டு கட்சியினரையும், அதாவது கணவனையும் மனைவியும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஏன் நீங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கீங்க, உங்களுடைய எதிர்கால நலனை நீங்கள் யோசித்து பாருங்கள், குழந்தைகளுடைய எதிர்கால நலனை யோசித்து பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, இதை நீங்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கிடுங்கன்னு சாதாரணமாக நீதிமன்றங்கள் அறிவுரை வழங்குவது வழக்கம். இதற்காக மிக அதிகமான நேரம் செலவிடுவதும் வழக்கம். சில வழக்குகளில் மத்தியான நேரங்களில் 1:30 மணிக்கு இறங்கி அவங்க சாப்பிடாம கொள்ளாமல் கூட பல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாதிரி ஒரு சமரச முயற்சியை ஈடுபடுவார்கள். அப்படி இந்த வழக்கிலையும் மாண்புமிகு நீதியரசர் ரவிச்சந்திரபாபு அந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். எடுத்தும் ஆனால் பிரயோஜனம் இல்லை. மனைவி தன்னுடைய வாதத்தில் எந்த அளவும் விட்டு கொடுப்பதாக இல்லை. எந்த அளவுன்னு சொன்னால், நான் போக தயாராக இல்லைங்க, எனக்கு வேண்டியது மனமுறிவு தான், நான் அங்கே போக தயாராக இல்லை அப்படின்னு இந்த மனைவி அதே வாதத்தை வலியுறுத்திட்டாங்க. அப்போ நீதிபதி அதுக்கப்புறம் தீர்ப்பு வழங்க வேண்டிய காலகட்டாயத்தில் நீதியரசருக்கு அப்போ அவர் சொல்கிறார், எப்போ அந்த அம்மா நான் போய் என்னுடைய கணவரோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்களோ, எப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கே அவங்களுக்கு பிரதானமாக தெரியலையோ, அதற்கப்புறம் அவங்கள போய் கட்டாயப்படுத்தி அவங்க போய் சேர்ந்து வாழு, அதாவது குழந்தைகளுக்காக அங்கே வியட்நாம் போன்னு சொல்கிறது அது முறையானது அல்ல. ஆகையினால நான் அந்த உத்தரவை, கீழ்மை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நான் ரத்து செய்கிறேன், அதனால் வழக்கை சீக்கிரமாக முடிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.